இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 6 lakhsலேருந்து லேண்ட் வாங்க முடியுங்க. நீங்கள் ஃபியூச்சரில் இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது அன்றைக்கே இங்கே லேண்ட் வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லேஅவுட் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பி கோயில் இந்த பக்கம் டெவலப் ஆகாததுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இல்லை அப்படின்ற ஒரே ரீசன் தான். அந்த எஸ்பி கோயில் பிரிட்ஜ் வந்துட்டதுனால பிரிட்ஜுக்கு இந்த பக்கமும் ட்ராக்குக்கு இந்த பக்கமும் நல்ல க்ரோத் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேஅவுட் வந்து 3,100 rupees சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேஅவுட்டை பார்க்க போகிறோங்க. இந்த லேஅவுட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்கள் பசங்க பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க, அன்றைக்கே இங்கே லேண்ட் ரேட் கம்மியாக கிடச்சிச்சு, வாங்காமல் போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு லேண்ட் ரேட் ஏறி போயிடுச்சு, இப்போ என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தான் இந்த லேஅவுட் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. எப்பயுமே டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டே இன்றைக்கி கிடையாது. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டும் வந்துட்டதுனால நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து சென்னை தாம்பரம் ஒரு காலத்தில் தாம்பரமே அவுட்டராக இருந்தது, தாம்பரமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சென்னை தாம்பரம், சென்னை ஊரப்பாக்கம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய லேண்ட் ரேட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லேஅவுட்டில் நீங்கள் எதனால் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த காரிடாரில் ஃபீல் என்னன்னு பார்க்கறனால சொல்கிறேங்க, இந்த லேஅவுட் அப்படின்றதுக்காக சொல்லலை. இந்த காரிடாரில் எங்கே லேண்ட் ரேட் கம்மியாக கிடச்சாலும் சரி, உள்ளே எவ்வளோ தள்ளி இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நல்ல ரேட் இன்க்ரீஸ் இருக்கும். உங்கள் பசங்க பொண்ணுங்க ஃப்யூச்சரில் வளர்ந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களோட படிப்பு செலவு, மேரேஜ் செலவு அதுக்கெலாம் வந்து என்னோட தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் தானே கேட்குறீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 900லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, 900 இப்போ நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே ரேட் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லி தான் பழக்கம். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிறுக சேர்த்து காசுங்க நல்ல லொக்கேஷனாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா லீகல் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதான் நான் சொல்கிறது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டை நான் ஃபஸ்ட்டே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்கும்போது வீடுகள் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீடு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் வரணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி 2:45 ஆச்சு, இன்னும் சாப்பிடல. கொஞ்சம் திக்கி தான் இருக்கும் வீடியோ, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். அவங்க தான் நம்மளை இந்த வீடியோ எடுக்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஐபி அதுல்யம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான எஸ்பி கோயிலுக்கும் மகேந்திரா சிட்டிக்கும் இன்பிட்வீனில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பி கோயிலேருந்து வர முடியும், மகேந்திரா சிட்டிலேருந்து வர முடியும். நம்ம மகேந்திரா இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் இந்த காரிடாரை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம், இந்த லேஅவுட்டையும் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். மகேந்திரா சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள வந்தீங்கன்னா அயகிரி ரிவர் கோயில் இருக்கும். இந்த காரிடாரில் ரொம்ப ஃபேமஸ். அந்த அயகிரி ரிவர் கோயில் தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட் வருதுங்க. அயகிரி ரிவர் கோயிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எஸ்பி கோயில் வழியாகவும் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியும். எஸ்பி கோயிலேருந்து அயகிரி ரிவர் கோயில், அயகிரி ரிவர் கோயிலேருந்து நீங்கள் இந்த லேஅவுட் வர முடியும். சரிங்களா? இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்குங்க. நம்ம எஸ்பி கோயில் பாலூர் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த பாலூர் மெயின் ரோட்லேருந்து தான் நீங்கள் எஸ்பி கோயிலேருந்து வரும்போது லெஃப்ட் எடுத்து அயகிரி ரிவர் கோயில் வரும் ஃபஸ்ட் லெஃப்ட்டில். அதே செகண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா வில்லியம்பாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அது வழியாகவும் இந்த லேஅவுட்டுக்கு வர்றதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு கம்பெனி சைடில் ஃபியூச்சர் ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. பட் 2 சைட்லேருந்து இப்போயே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. 3வது கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெவலப்மெண்ட் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சென்னை சவுத் காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஜிட்டில் லேண்ட் ரேட் இருக்கக்கூடியதே கிடையாதுங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்லேயே நீங்கள் அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷத்தோட லாஸ்ட்லேயே பார்ப்பீங்க. எல்லாமே 1000 சீரிஸ் 1500 அந்த மாதிரி போயிடும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னையே ஒரு வீடியோ எடுக்க லேஅவுட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 1250 rupees per ஸ்கொயர் ஃபீட் அயகிரி ரிவர் கோயிலேருந்து நம்ம எஸ்பி கோயில் போகக்கூடிய வழியில். ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட் ரீசன்ஸில் லேண்ட் ரேட் அதிகமாகுது. இன்னொன்று சொல்லணுனாங்க, எப்பயுமே இங்கே பேசிக்கான விஷயம், இதை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. அவுட் ஆஃப் கண்டென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து. அதனால தான் எப்பயுமே லேஅவுட் டெவலப்பர்ஸும் சரி பில்டர்ஸும் சரி எங்கே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண பண்ணுறாங்களோ அங்கே லேண்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதே மாதிரி தான் நான் முன்னாடி ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். இப்போ அங்கே லேண்ட் ரேட் ஏறிடுச்சு. இப்போ ஃபியூச்சரே இங்கே தாங்க. ஜிஎஸ்டிக்கு கொஞ்சம் நியர்பையில் உங்களுக்கு லேண்ட் பார்சல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கிறது இந்த காரிடார் தான். அதனால தான் நான் சொல்கிறேன் லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான வேலிட் ரீசன் ஒன்று இருக்குது. எஸ்பி கோயிலோட பிரிட்ஜுங்க. எஸ்பி கோயில் இந்த பக்கம் டெவலப் ஆகாததுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இல்லை அப்படின்ற ஒரே ரீசன் தான். ஈவினிங் டைம்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா இந்த காரிடார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையோட பெரிபெரல் ரிங் ரோடும் கிராஸ் ஆகுது. உரகடத்தில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் எஸ்பி கோயில். லாரிஸ்லாம் நிறைய வரும், கம்பெனிஸ்க்கு போகக்கூடிய லாரிஸ் எல்லாமே. அந்த எஸ்பி கோயில் பிரிட்ஜ் வந்துட்டதுனால பிரிட்ஜுக்கு இந்த பக்கமும் ட்ராக்குக்கு இந்த பக்கமும் நல்ல க்ரோத் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லேஅவுட் வந்து 3,100 rupees சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அது வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அருண் எக்ஸலில் அந்த பாலூர் ரோடு பிரியும், அது வழியாகவும் நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்கிறது நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களாக வாய்ப்பு இருக்குது, பட் சொல்லணும் ஃபீல் என்னன்னு பார்க்கறனால சொல்கிறேன். நம்ம பாலூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேலம் 8 வழி சாலை கிராஸ் ஆகுது. என்ன இவன் எப்பயோ நடக்கிறது இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் அப்படி தாங்க பார்க்கணும். இவ்வளோ ரீசன்ஸ் இந்த சைட்லையும் இருக்குது, பட் அந்த சைடில் அந்த ப்ரொப்போசலும் இருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? பாலூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேலம் 8 வழி சாலை உங்களுக்கு கிராஸ் ஆகுது. எப்பயுமே கவர்மெண்ட் சைடில் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பொறுமையாக இருந்தால் அது நிறைவேற்றிடுவாங்க. இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காரிடாரில் இருக்கக்கூடிய கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஹிந்திரா சிட்டி இண்டஸ்ட்ரியல் காரிடார், நம்ம ஃபோர்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஃபோர்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதோட டென்யூர் மறுபடியும் மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்படி இல்லை அப்படின்னாலும் அங்கே டாட்டா வரத்துக்குள்ளே ப்ரொப்போசல் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட நியூஸ் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மஹிந்திரா சிட்டி கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஃபோர்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஒரு நல்ல லேஅவுட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கம்மி பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த லேஅவுட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். மினிமம் 6 lakhs rupeesலேருந்து இங்கே நீங்கள் லேண்ட் வாங்க முடியுங்க. வாங்க லேஅவுட் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ மாங்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வெயிலில் சாப்பிடாம கூட நின்று சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி கொஞ்சம் அதையும் பண்ண சொல்லிடுங்க. வாங்க ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். இந்த லேஅவுட்டோட ஸ்பெக்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th ஃபேஸுங்க இதுக்கு முன்னாடி 5 ஃபேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 6th ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 14 acres. 14 acres வந்து பார்த்தீங்கன்னா 311 plots, அதாவது 311 பிளாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. மினிமம் 594 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 33 feet ரோட், 40 feet ரோட், 24 feet ரோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சைடில் இந்த மரம் வச்சுருக்காங்க. இப்போ தான் இது வளர்ந்துருக்கு. இது முன்னாடி சோல்ட் அவுட் பண்ணாங்கல்ல ஃபேஸ் 5 ஃபேஸ் 4 அதெல்லாம், அதில் இந்த மரம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து இருந்தது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் லேஅவுட்டுங்க. ரெரா அப்ரூவல் கூட இப்போ தான் வாங்கியிருக்கிறாங்க. 19/2024 நம்பர் இருந்தது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 899 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% இல்லை 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் லேஅவுட்டுங்க. நீங்கள் ஃபியூச்சரில் இந்த சைட் கிராஸ் பண்ணும்போது அன்றைக்கி எங்கே லேண்ட் வாங்காமல் போயிட்டுமே அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லேஅவுட் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரீசன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க. நீங்கள் அவுட்டரில் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் நல்ல பெரிய லேண்ட் வாங்கி அப்ரூவ்டு லேண்ட் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் இந்த லேஅவுட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷன், மேரேஜ்க்கு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட செலவுகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போயே கையில் சிறுக காசு எடுத்து வச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி லேஅவுட்டில் வாங்கி போடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த். பை கைஸ்.